பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் ராஜாமணி. பிறந்தது மதுரை. 1933 அக்டோபர் 12 பிறந்தேன். அம்மா வீட்டில். வளர்ந்தது திருவல்லிக்கேணியில். தோப்பு தெருன்னு இருக்குது. அதான் பைக்ராஃப்ட் ரோட்லேருந்து ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் தோப்பு தெரு. கில்லட் ஹை ஸ்கூல் அங்கே படித்தேன். அங்கே 12 வருஷம் ஃபுல் ஸ்கூல் அப் டு SSLC. எங்கள் ஃபேமிலி, பெரியப்பா ஃபேமிலியில் மொத்தம் we were 11 சில்ட்ரன். இன்னொரு பெரியப்பா, இன்னொரு அத்தை, எல்லாரோட குழந்தைகளும் இந்த மெட்ராஸில் இருக்க பெரியப்பா கிட்ட விட்டுட்டாங்க. ஸோ we were a full cricket team in the house itself. வீட்டில் நிறைய 11 குழந்தைகள் இருக்கிறதுனால எங்கள் அத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வேலைக்கு வரணும், சாப்பிட்றதுக்கு கரெக்டாக லேட்டாகக்கூடாது. வீட்டுக்கு சாயங்காலம் வரதுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி திரையில் தான் சாப்பிடுவோம். பலகா போட்டு தட்டு வச்சு சாப்பிடணும். அந்த பலகா போடுறதுக்கு ஒரு டியூட்டி லேடிஸ் சில்ட்ரனில் எங்கள் அக்கா தங்க இருக்காளே அவங்களுக்கு. என்னோட கூட பிறந்த ஒரே ஒரு லேடி லீலான்னுட்டு அவள் கல்யாணம் ஆகி மைசூரில் செட்டில் ஆகிட்டாங்க. பாக்கி எல்லோரும் இந்த லேடிஸை பரமாறணும், இலை தட்டு வைக்கணும். மேல் பசங்களுக்கு நாங்கள்லாம் தட்டை அலம்பி அதை ஸ்டாக் பண்ணோம். ஏன்னா அந்த தட்டெல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். அண்ணாவோடது பெரிய தட்டு, அதுக்கு அடுத்து சின்ன. ஸோ தட் இஸ் கம்பல்சரி. இது திங்கக்கிழமைனா என்னோடய டியூட்டி, செவ்வாய்க்கிழமை என் கசினுக்கு, அந்த மாதிரி பிரித்து விட்டுவேன். வெரி டிசிப்ளின். ட்ரிப்ளிகேன் அந்த காலத்தில் ஹேண்ட் ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷா கூட கிடையாது. எல்லாம் இந்த இழுத்துன்னு போகிற ஹேண்ட் ரிக்ஷா தான் இருக்கும். பைசிக்கிள் இருக்கும். பைசிக்கிளில் ஈவினிங் லைட் போட்டுக்கணும். இந்த கெரசின் லேம்பு அது முன்னாடி சொருகின்ற, இல்லைன்னாக்கா போலீஸ்காரன் நிறுத்திடுவான். அந்த லைட்னால் ஒன்றும் உபயோகம் இல்லை. அது வருதுன்னு தெரிஞ்சு நீங்கள் ஒதுங்கிறதுக்காக இந்த லைட்டு. இட் டசன்ட் ஹெல்ப் எனிபடி, பட் இட் இஸ் கம்பல்சரி. அதே மாதிரி சைக்கிளுக்கு நம்பர் இருக்குது. ஸோ சைக்கிளுக்கு டிரைவிங் லைசன்ஸ். சைக்கிளுக்கு லைசன்ஸ் இல்லாமல் சைக்கிள் ஓட்டக்கூடாது. ட்ரிப்ளிகேனில் மல்டி ரேஷியல். ஸோ யூ ஹாவ் கிறிஸ்டியன்ஸ், யூ காட் ஐயங்கார்ஸ், பார்சாதிகள், அதை சுற்றி எல்லாம் மண்டபம், ஐயர்ஸ் அதர் பிளேசஸ் எல்லாம் இருக்கா, பிள்ளையார் கோயில் அங்கே எல்லாம் இருக்குது. அது மாதிரி முஸ்லீம்ஸ் இருக்கா, தர்கா இருக்காங்க, பெரிய தர்கா. அந்த ட்ரிப்ளிகேன் ஹை ரோடு இருக்கா, அதில் அந்த காலத்தில் ட்ராம் போயிட்டுருக்கோம். ஐசா ஹவுஸ்லேருந்து பாரிஸ் கார்னர் வரைக்கும் ட்ராம் போகும். ஸோ அதில் ஜாம் பஜார்னுட்டு அங்கே முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா. ஸோ ட்ரிப்ளிகேன் வாஸ் அ வெரி லைவ்லி திங். அங்கே ஃபெஸ்டிவல்ஸில் இந்த எங்கள் ஆண்டி சரஸ்வதி கான் நிலையம் இருக்குது. அதில் தே வில் ஸ்பெண்ட் திஸ் மார்கழி போது ஜெவந்தரைன்னுட்டு 40 நாளைக்கு கிருஷ்ணர் உபாசனை. ஸோ அதுக்கு ஒரு களிமண்ணில் இது ஒரு பசு ஒன்று பண்ணி அதுக்கு கிட்ட கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்க மாதிரி அதை 40 நாளைக்கு அப்புறம் ரோடு வழியாக ஊர்வலம் போய் பார்சாதி கோவில் குளம் இருக்குது. அந்த தெப்ப குளத்தில் போய் இந்த களிமண் இதை கரைக்குவேன். இது ஆனுவல் ஃபெஸ்டிவல். அதே மாதிரி முஸ்லீம் ஃபெஸ்டிவல் இந்த மாரடின்னு சொல்லுவாள். இந்த மாரடிக்கு என்னன்னாக்கா ப்ராஃபட் முகமதோட ஒன் ஆஃப் த சன் வாஸ் கில்டு டியூரிங் இன்டர் ரிலிஜியஸ் ஸ்ட்ரைஃப். அதில் மொஹரம்னுட்டு அவள் தே வில் செலிப்ரேட். அதில் மொஹரம் 10th day தேர் இஸ் அ ஸ்பெஷல் திங் தேர். இந்த பைக்ராஃப்ட் ரோடில் பீச் கிட்டேருந்து ஆரம்பித்து ஜாம் பஜார் வரைக்கும் நடந்து போயிட்டு அவெல்லாம் தே ஃப்ளாகிலேட் தெம் செல்ஸ். செவுக்கு மாதிரி வச்சுட்டு அடித்து முதுகுலையும் மார்லையும் அப்படியே ரத்தம் கொட்டும். இட்ஸ் குவைட் அ திங். அது இந்த ரிலீஜியஸ் ஃப்ரெண்ட்ஸில் there will be no inter-religious rivalry, இல்லை ஒரு riots அது மாதிரி ஒன்றுமே கிடையாது. ட்ரிப்ளிகேன் used to be a complete example
ஆஃப் co-religious living. ஸோ எஸ்எஸ்எல்சி வரைக்கும் திருவல்லிக்கேணி கெலட் ஹைஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் இன்டர்மீடியட் சீனியர் இன்டர்மீடியட் 2 வருஷம் இருக்கேன். அதுக்கு வந்து லோயலா காலேஜ் போனேன். லோயலா காலேஜில் முடித்ததும் நெக்ஸ்ட்டு என்னன்னாக்கா தென் ஆட்டோமேட்டிக்காக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். தாத்தா ஃப்ரம் த சேம் காலேஜ், அப்பா ஃப்ரம் த சேம் காலேஜ். ஸோ நான் ஐ ஆல்சோ வென் தேர் engineering. And கிண்டிக்கு போனாக்கா தென் ஐ ஹேட் டு பி இன் த ஹாஸ்டல். ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் ஹாஸ்டல் லைஃப் வாஸ் வெரி ப்ளசண்ட். 140 பேர் ஆரம்பித்தோம். அதாவது டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், ஹைவேஸ், எலக்ட்ரானிக்ஸ். இந்த ஃபீல்டில் ஒரு ஸோ டோட்டல் we were 140 people. இன்ஜினியரிங் காலேஜில் லைஃப் எப்படின்னாக்கா ஒரு சன்னியாசி மாதிரி. ஒரு புது ஷர்ட் போட்டுக்கணும், புது இதெல்லாம் போட்டுக்கணும்னு ஒன்றும் இல்லை. லேடிஸ் கிடையாது. ஸோ யூஆர் ஒன்லி மூவிங் அபவுட் மேல் டாமினேட்டட். அப்போ வந்து நாங்கள் பாட்டு ஒரு காக்கி பேண்ட்டு, ஒரு ஷர்ட் எல்லாம் அவ்வளோ போட்டு கிளாஸுக்கு போயிடுவோம், லேபுக்கு, அதுக்கெல்லாம் அந்த மாதிரி. அண்ட் ரேகிங்கில் வந்து என்னன்னாக்கா ரூல் எப்படின்னா, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேக் பண்ணலாம். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் அந்த மாதிரி இந்த ஹைரார்கி. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து எல்லோரையும் ரேக் பண்ணலாம். அந்த ரேகிங் எப்படின்னாக்கா யூ சி நோ ஹார்ம். பர்சனலாக இது உடம்பில் தொட்டு ஒன்று அடிக்கிறது அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆனால் குறுக்கு கேள்வி அது இது போட்டு இந்த சின்ன பசங்க தடுமாறுறது வந்து அதுதான். அதே மாதிரி நாங்கள் வந்து ஆனுவல் டூர் போவோம் ஃபைனல் இயரில். அந்த ஆனுவல் டூருக்கு வந்து தி புக் கேரேஜ், ஒரு ரயில்வே கேரேஜை புக் பண்ணி மெட்ராஸ்லேருந்து ஆரம்பித்து இட் வில் கோ ஆன் அப் டு கல்கட்டா. அங்கேருந்து க்ராஸ் ஓவர் நாக்பூர்லேருந்து பாம்பேலேருந்து மெட்ராஸ். அண்ட் அதுக்கு உள்ள இம்பார்ட்டண்ட் இன்ஜினியரிங் ஏரியாஸ்க்கெல்லாம் அந்த கேரேஜை சைடிங்கில் போட்டுருவாங்க, டிஸ்கனெக்ட். தென் வி கோ தேர். அங்கே போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்துட்டு திருப்பியும் வந்து ராத்திரி படுத்துக்கிறதுக்கு அந்த கேரேஜுக்கு வந்துடும். 23 நாள் டூரு. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த எஜுகேஷனல் டூர் வந்து இது ரொம்ப இட்ஸ் அ எக்ஸைட்டிங் திங். அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கே சாப்பிட்டோம், இவனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு. அதே மாதிரி இப்போவும் வந்து நாங்கள் வி மீட். பட் 140 வந்து இப்போ 22 பேர் இருக்கோம். 120 பேர் போயாச்சு. ஸோ 93 வயசில் தேர் ஆர் ஒன்லி அபவுட் 20 லெஃப்ட். 1955 மார்ச்சில் பிஇ மெக்கானிக்கல் டிகிரி அதை முடித்தேன். மேல் படிப்பு பற்றி அப்பா சொன்னார், வெறும் பிஇ போகாது, நீ மேலே படிக்கணும். சரி, என்ன பண்ணணும்னு பார்த்தோம். அந்த டயத்தில் இந்த ஏர் கண்டிஷனிங் இருக்கு இல்லையா, அது வந்து அப்போ தான் கொஞ்சம் பிரசித்தமாக இருந்தது. அப்போ சரின்ட்டு ரூர்க்கி யூனிவர்சிட்டின்ட்டு உத்தரப்பிரதேஷில் டெல்லிக்கு வடக்க ரூர்க்கின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ரூர்க்கி யூனிவர்சிட்டின்னு அந்த காலத்துலேயே ரொம்ப பிரசித்தம். அது வந்து பிரிட்டிஷர்ஸு பெங்கால் இன்ஜினியரிங் குரூப்புன்னு அங்கே ஆரம்பித்தா. ஸோ நான் அங்கே அப்ளை பண்ணி இந்த ஏர் கண்டிஷனிங் அது அந்த லைனுக்கு ட்ரை பண்ணேன். அண்ட் அது வந்து 1.5 வருஷம். அது 1.5 வருஷம் அது முடித்ததும் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து அந்த மாஸ்டர்ஸ் டிகிரி நடக்கும்போதே இந்த ஏர் கண்டிஷனிங் கம்பெனிஸ் இருக்குது இந்தியாவில். அப்போ 3 கம்பெனி இருந்தது. ஒன்று வந்து வோல்டாஸு, இன்னொன்று வந்து ப்ளூ ஸ்டார்னு, 3வது கம்பெனி ஏர் கண்டிஷனிங் கார்பரேஷன். ஸோ இந்த 3 தான் இருக்கும்.
அவள் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அப்போவே அந்த காலத்தில் 1956 கேம்பஸ் இன்டர்வியூன்ட்டு அவங்களே வந்து இன்டர்வியூ பண்ணி நீ ஒன்று நான் கொடுக்குறேன் ஜாப் ஆஃபர் கொடுப்பாங்க. அண்ட் ஸோ எனக்கு வந்து வோல்டாஸ்லேருந்து கிடச்சிது. ட்ரைனிங் எல்லாம் வந்து மும்பை. 1956 அக்டோபரில் பாம்பேக்கு போனேன். பாம்பே அப்போ வந்து ஜனசங்கியா ரொம்ப குறைச்சல், அவ்வளோ இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் அப்போ வந்து கொலாபா ரொம்ப பிரசித்தம். அண்டு அதுக்கு பக்கத்தில் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்டு பேலாட் எஸ்டேட்னு பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ எங்கள் ஆஃபீஸும் அங்கே தான் இருந்தது. வோல்டாஸில் எப்படின்னாக்கா என்ஜினியர்ஸ்க்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டுருவா. சம்பளம் ஸ்டார்டிங் சம்பளம் 135 ரூபா. 135 ஒய்எம்சிக்கு நான் 45 ருபீஸ் கொடுத்துருந்தோம். அப்போ பாக்கி 90 ரூபாவில் எல்லாம் ஈட்டிங், ட்ரெஸ்ஸு, இது எல்லா செலவும் பாக்கி. ஸோ வோல்டாஸில் அந்த 6 மாதம் ஆனப்புறம் தென் என்ன பண்ணேன், அவங்க வந்து என்ன ஹெட் ஆஃபீஸுக்கு வருவாங்க. ஹெட் ஆஃபீஸில் வந்து அங்கே என்ன பண்ணேன், நெக்ஸ்ட்டு ஸ்டேஜு டிராஃப்டிங்னாக்கா இந்த பிளான்ஸு அது இதெல்லாம் வரைகிறது, ஸ்கெட்ச் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி அந்த இதை ரூட் எல்லாம் வந்து தெரியணும். ஸோ டிராஃப்டிங் போர்டில் 2 வருஷம். அதுக்கப்புறம் ஐ அட்டாச் டு சீனியர் இன்ஜினியர் ஆஸ் அ டிசைன் இன்ஜினியர். டிசைன் இன்ஜினியர்னாக்கா ஏர் கண்டிஷனிங்கில் எந்த இடத்துல அந்த இதெல்லாம் வைக்கிறோம், கம்ப்ரெசர், கண்டென்சர், அந்த இதெல்லாம் ஒரு இடத்துல அங்கேருந்து டக்டுனாக்கா ஒரு இதில் அயன் ஷீட்ஸில் இது பண்ணி எல்லா ரூமுக்கு போகும். அதெல்லாம் எப்படி பண்ணோம், அதெல்லாம் எப்படி தொங்க விடணும் சீலிங்லேருந்து, ஆல் தட் வி ஹேவ் டு டூ. அண்ட் நான் இருக்கிற டயத்தில் பிக் ஜாப்ஸ் வேர் மெட்ராஸில் எல்ஐசி மவுண்ட் ரோடில் பெரிய இது இல்லையா, தட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஜாப்ஸ். அண்ட் அதே மாதிரி பாம்பேயில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்ற பெருசு, அது டெல்லியில் அசோகா ஹோட்டல் அப்போ கட்டினேன். ஸோ இதெல்லாம் வந்து ஐ ஹாவ் பர்சனலி இந்த இதெல்லாம் நான் சொந்தமாக இதெல்லாம் ட்ராயிங்கெல்லாம் போட்டு அங்கே போய் சூப்பர்வைஸ் பண்ணி இது 3 வருஷம் ஹெட் ஆஃபீஸில் இருந்துட்டு கொச்சினில் 6 வருஷம் இருந்தேன். அந்த 6 வருஷம் கொச்சினில் இருக்கும்போது அப்பா அம்மா வந்து இந்த கல்யாணம் பற்றி டிசைன் பண்ணேன். சரின்ட்டு ஐ அக்செப்டட் தட். அண்ட் பொண்ணு வந்து உறவு தான். அவங்க மணச்சநல்லூர்னு திருச்சி பக்கத்தில் வில்லேஜ், அவங்கள அங்கே இருந்தாங்க. ஒய்ஃப் வந்து ஹோலி கிராஸ் காலேஜ் திருச்சி, அங்கே படித்து அங்கேயே லெக்சரராக இருந்த வேலை. ஸோ அப்போ வந்து 1961 மீட் பண்ணோம். ஆனால் கல்யாணம் வந்து 63 திருச்சியிலேயே வானப்பட்டறை அங்கே கல்யாணம். கல்யாணம் அப்புறம் அவங்க கொச்சின் வந்துட்டாங்க என்னோட கூட தங்கிறதுக்கு. ஒரு 2 வருஷத்தில் பையன், ஒரே ஒரு பையன் எனக்கு. அவன் வந்து 1964 எண்டில் அப்புறம்தான். வேரியஸ் பிரான்ச்சஸில் ஒர்க் பண்ணால் தான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ன்ட்டு தி ரொட்டேட். ஸோ கொச்சின்லேருந்து நான் பெங்களூரில் போஸ்ட் பண்ணாங்க. பெங்களூரில் 2 வருஷம், அதுக்கப்புறம் டெல்லி போஸ்ட் பண்ணாங்க. டெல்லியில் 2.5 வருஷம், கல்கட்டாவில் 6 மாதம், அங்கேருந்து சென்னை 1 வருஷம். அண்ட் சென்னையிலேருந்து பேக் டு பாம்பேக்கு ஹெட் ஆஃபீஸில் போட்டாங்க. ஹெட் ஆஃபீஸில் என்னை வந்து டெக்னிக்கல் ஹெட். அதை முடித்தப்புறம் 1974 என்னை வந்து ஆல் இண்டியா ஹெட்டாக போஸ்ட் பண்ணாங்க, ப்ரமோட்டட். ஸோ சேல்ஸு, சர்வீஸ் எல்லாம், மேனுஃபேக்சரிங் 3 என்னோடய இதில் இருந்தது. அதில் வந்து ஒரு 28 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சிக்கல், அதில் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு
மஸ்கட், ஓமான் ஸ்டேட்டில் மஸ்கட் இருக்குது. மஸ்கட்டில் ஒரு வேலை இருந்தது. குரூப் ஏர் கண்டிஷனிங், எலக்ட்ரிசிட்டி எல்லாம். ஸோ அதுக்கு வந்து ஆஃபர் பண்ண ஜெனரல் மேனேஜர். சரின்னு அங்கே போய் அங்கே 12 வருஷம் ஓமானில் இருந்தேன். அண்ட் ரொம்ப நல்ல கம்பெனி. ரிட்டையர் ஆகிட்டு வரத்துக்கு முன்னாடி கொடைக்கானலில் ஒரு காஃபி எஸ்டேட் வச்சுட்டு இருந்தார் சித்தப்பா. ஸோ அவர் சொன்னார், நீ இங்கே பக்கத்தில் ஒரு எஸ்டேட் ஒரு லேண்ட் இருக்கு, அதை வாங்கி போட்டுறேன். சரி, அப்போ ஓமானில் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது. அதை வச்சுட்டு அந்த 15 ஏக்கர் மலை சரிவில், பெருமாள் மலைன்னு அந்த இடத்துல அதை வாங்கி போட்டேன். ஸோ ரிட்டையர் ஆனதும் அந்த மலை சரிவில் அந்த சாரலில் காஃபி செடிகள் நடணும். அப்போ அதை நட்டுட்டு 15,000 காஃபி செடிகள் தான். என்னோடய 12 வருஷத்தில் 15,000 காஃபி செடிகளை இங்கே நட்டேன். அந்த செடிகளுக்கு வந்து நிழல் வேணும். காஃபி செடிக்கு நிழல் வேணும். அந்த நிழலுக்காக ட்ரீஸ், ஃப்ரூட் ட்ரீஸ், அதை பழ வகை, இது மேங்கோ, சிக்கு, சப்போட்டா பழம், ஒரு 5-6 பழ வகைகள் அங்கே இதாகும். மலைப்பழம் ரொம்ப ஃபேமஸ், சிறுமலைப்பழம் சொல்லுவாள். மலைப்பழம் இதெல்லாம் வந்து நான் டெவலப் பண்ணி 12 வருஷம் இருந்தோம். அந்த ஒய்ஃபும் நானும் கொடைக்கானல் டவுன்லேயே வீடு. அந்த வீடு வந்து எங்கள் தாத்தா காலத்தில் அவர் வாங்கி போட்டது. அந்த வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தோம். எஸ்டேட் பெருமாள் மலையிலையும் ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி எங்கள் கட்டிட்டு அதுலேயும் இருந்தோம். அப்போது ஒய்ஃபுக்கு வந்து சுகம் இல்லாமல் இருந்தது. அதை கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தது. அதனால் அதே மாதிரி மூச்சு சுவாசத்துக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, பாதிச்சிருந்தது. அந்த மலையில் ஹைட் இருக்கனால அதனால் கீழே இருந்தாக்கா உடம்பு சரியாக சுவாசம்லாம் நார்மலாக இருந்தது. அதனால் கொடைக்கானல் மலை மேலே இருக்க முடியல. ஸோ ஒய்ஃப் அங்கே இருக்க முடியலன்னா நாங்கள் மாத்திரம் அங்கே தனியாக இருந்து ஒன்றும் இது இல்லை, மீனிங் இல்லை. ஸோ நாங்கள் 2 பேருமே சென்னைக்கு வந்துட்டோம். சென்னையில் தான் இந்த டயாலிசிஸு அதெல்லாம் ஆரம்பித்தோம். ஸோ நான் வந்து ஒய்ஃபுக்கு கேர் கிவர்னு சொல்லுவாங்க. டயாலிசிஸில் எப்படின்னாக்கா யூ நீட் எ ஹெல்ப்பர். ஏன்னா வயிற்றுலேருந்து டியூப் வருது. அந்த டியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு அந்த உள்ளே இருக்கிற பாதிக்கப்பட்ட நீரை இறக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இதுலேருந்து ஃப்ரெஷ்ஷு நீர் உள்ளே ஏற்றணும். 8 மணி ஆனவரும் அதை இது பண்ணிட்டு இன்னொரு ரீஃபில். இது மாதிரி ஒரு நாளைக்கு 3 தரம், வருஷத்தில் 365 நாளும் அந்த டயாலிசிஸ் இருக்கேன். அதுக்கு நான் கூடயே இருக்கணும். அவள் எங்கே அண்ட் ஒரு 5 மணிக்கு காலையில் டயாலிசிஸ், 1 மணிக்கு டயாலிசிஸ், ராத்திரி 9 மணிக்கு டயாலிசிஸ். இந்த 3ம் ஒன்றும் 40 மினிட்ஸ், 40 நிமிஷம் ஆகும். அது முடித்தப்புறம் அவங்க வந்து எங்கே வேணால் போகலாம். அந்த டியூப் எடுத்து வயத்தில் இப்படி கட்டினு ஸ்ட்ராப் போட்டு எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். பட் கரெக்டாக 9 மணிக்கு வந்துடணும் ஆற்றுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு கை காலெலாம் ஸ்டெரிலைஸ் பண்ணி உட்காந்துட்டு டயாலிசிஸ். 2004லேருந்து 2018 வரைக்கும் 14 வருஷம் இந்த டயாலிசிஸ் ஆச்சு. அப்போ வந்து இந்த டயாலிசிஸ் பண்ணாலும் அந்த சிறுநீரல் இது டிட்டீரியேட் ஆகிட்டு இருக்குது. அதை நிறுத்த முடியல, ரிவர்ஸ் பண்ண முடியல. பட் அது வந்து 2018 அகைன் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அது பலன் தராமல் அவங்க கிறிஸ்மஸ் டயத்தில் பாஸ் அவுட் பண்ணுறாங்க. அவங்க போனப்பறம் நான் தனியாக தான் இருக்கேன். அண்டு அப்போலேருந்தே நான் வந்து யூஸ் டு பி இந்த கார்பெண்ட்ரி, எலக்ட்ரிசிட்டி அது இதெல்லாம் வந்து சுத்தமற்ற ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் வந்து என்னோடய எலக்ட்ரிக் அண்ட் இஸ்திரி பெட்டி சரியால, இது சரியால, அது சரியாது. ஸோ நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அது ஒரு ஹாபி மாதிரி. ரிட்டையர் ஆயாச்சு, ஒய்ஃப் போயாச்சு, பையன் இல்லை, அவன் கல்யாணம் பண்ணிக்கல. பட்
ஹி வாஸ் பிஸி வித் ஹிஸ் ஒர்க். அப்போ எனக்கு வந்து எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் வந்து எதாவது பண்ணணுன்னு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும்போது இந்த பாம்பேயில் இருந்தேன். பாம்பேயில் வந்து இந்த ஸ்லம்ஸ்லேருந்து தான் வீட்டு வேலைக்காரி எல்லோரும் வந்து அந்த ஸ்லம்ஸில் இருந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி, இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலான்ட்டு அப்படி யோசிக்கும்போது இந்த என் ஒய்ஃப் இருக்கும்போது இது ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரைட்டிங் டேபிள் திரையில் தான் உட்காந்து திரையிலேயே எழுதிட்டு படுத்துட்டு ஸ்கூல் ஹோம்ஒர்க்லாம் பண்ணின்னு இருக்கோம் குழந்தைகள். ஸோ இது பண்ணக்கூடாது, அதுக்கு எனக்கு ஒரு சின்ன டேபிள் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்தாக்க அதுங்களோட ரைட்டிங் நல்லா இருக்கும், ஐசைட்டும் சரியாக இருக்கும். இந்த இந்த உபகாரம் நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒய்ஃப் ஆரம்பித்தார். ஸோ நான் பண்ணேன். ஸோ அவள் வந்து முதல்ல தெரிஞ்ச வாழ்க்கை இந்த வீட்டு வேலைக்காரி, அந்த வீட்டு வேலைக்காரி, இந்த வீட்டு வேலைக்காரின்ட்டு அவங்களுக்குள்ள குழந்தைகள், அவளோட குழந்தைகளுக்கு அந்த ஸ்லம்மில் வந்து எப்படின்னாக்கா பெண் குழந்தையாக இருந்தாக்கா 4வது 5வது கிளாஸ் படிக்கும்போது கிட்டத்தட்ட 10-11 வயசில் படிப்பை நிறுத்திடுவாங்க. அம்மாவோட சேர்ந்துட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் காசு சம்பாதிச்சிட்டு வா அப்படின்ட்டு அந்த பாவம் அதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒரு 5 ரூபா 10 ரூபா மாதம் கிடைக்கும். அதுக்காக பெண் குழந்தைகளை சொன்னேன். என் ஒய்ஃப்னு சொன்னால் இதை நம்ம பார்க்கணும். அதுக்கு எப்படின்னாக்கா இந்த மாதிரி எழுத படிக்க இந்த டேபிள் கொடு, அதே மாதிரி எவ்வளோ முடியுமோ நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்கூல் ஃபீஸு, யூனிஃபார்ம், ஷூஸு, கொடை இதெல்லாம் வந்து டொனேஷன் மாதிரி. ஸோ ஒரு மாதம் ஒரு 10-12 பேருக்கு பண்ணுவோம். ஸோ வருஷத்தில் 1.5 லட்சம் ரூபா வந்து இந்த நிதி இதுக்காகவே செலவு. ஸோ அது வந்து வருஷத்துக்கு ஒன்று. இப்போ வந்து நான் மெட்ராஸில் மூணு குழந்தைகள் படிக்கிறது, கொடைக்கானலில் 3 குழந்தை, பாம்பேயில் ஒரு 30 குழந்தைகள் படிக்கிறது. அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக யூனிஃபார்மு. இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் டியூஷன் வேறு. இப்போது ஸ்கூல் படிக்கிறத தவிர மாதம் 1000 ரூபா 1500 அவங்க டியூஷன் வச்சுக்கிறாங்க குழந்தைகளுக்கு. என்ன நல்ல மார்க் வாங்கினா தான் இது கிடைக்கும்னுட்டு அந்த டியூஷன் ஃபீஸும் இப்போ கொடுக்குறேன். ஸோ அதனால் வருஷத்தில் 1.5 லட்சம் ரூபா அதுக்கு மாத்திரம் செலவாகுது. அதே மாதிரி 1 லட்சம் ரூபா வருஷத்தில் நான் அந்த டேபிள்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறேன். மாதம் 12 டேபிள் பண்ணுவேன். அந்த 12 டேபிள் பண்ணி அந்த யார் இருக்காளோ அங்கே நிறைய ஸ்லம்ஸ் இருக்குது, இந்த சேரி அந்த சேரின்னு அந்த ஸ்லம்ஸில் போயிட்டு அவங்ககிட்ட கொடுப்பேன். ஸோ 60 வயசுலேருந்து ஃபுல் டைம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி பப்ளிக் சர்வீஸ் பண்ணி ஒரு ஆர்வம் இருந்தது. ஒய்ஃப் இருக்கும்போது தட் வாஸ் டபுள். அவள் வந்து ஷீ வில் பிரிங், அவள் சொல்லுவாள் இந்த மாதிரி இந்த லூட்டு போக அப்படின்ட்டு. இப்போ வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுறது கிடையாது. இருந்த இடத்துல இப்போ சென்னைக்கு வந்தானே 1.5 மாதம் இங்கே சென்னை தான். அதே மாதிரி சன் எங்கே போனான்னா கூட்டின்னு போவான். ஸோ அவன் டூர் போவோம், மேல்நாட்டு போகும்போது என்னை கூட்டிகிட்டு போவான். அது மாதிரி அண்ட் எப்படின்னா நம்ம லைஃப் வந்து இப்போது ஹெல்ப் பண்ணுற ஸ்டேஜ் இருக்குது, சக்தி இருக்குது நமக்கு. அதே மாதிரி உடம்புலையும் கொஞ்சம் பலம் இருக்குது. சாப்பிட உட்காரும்போது சொல்லுவேன், இந்த சாப்பாட்டை வந்து நீ எப்படி சம்பாதிக்கிற, என்ன பண்ணியிருக்க, ஏதான வேலை பண்ணி தான் சாப்பிட்ணும். ஸோ என்ன வேலை பண்ணேன், இந்த சாப்பாடுக்கு என்ன வேலை பண்ணேன். ஸோ நான் உடனே மனசுலேயே சொல்லிடுவேன், இல்லை நான் இந்த இந்த டேபிள் இன்றைக்கி முடிக்க போகிறேன், இல்லை அந்த லேம்பை இன்றைக்கி ரிப்பேர் பண்ண போகிறேன். அது மாதிரி ஒரு திட்டம் போட்டு அது மாதிரி செய்யணும். ஸோ அது மாதிரியே இப்போ வந்து ஒரு ஒய்ஃப் போய் இப்போது 8 வருஷம் ஆகப்போகிறது. ஆனால் என்னோடய ஹெல்த் இது வரைக்கும் நல்லா இருக்குது. மைல்டு டயபெட்டிஸ் இருக்குது. பட் அதர்வைஸ்
வேறு ஒன்றும் கிடையாது, சுவாசம் கிடையாது. ஸோ வாக்கிங் நடக்கிறது வந்து ஒன்று பெஸ்ட்டு எக்ஸசைசஸ். அதுவும் இப்போ முதியோருக்கு வந்து நல்ல ஒரு நாளைக்கு ஒரு 1 கிலோமீட்டர் டு 2 கிலோமீட்டர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி காலையில் எழுந்தாக்க இந்த குதிகாலேருந்து ஆரம்பித்து அதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் முழங்காலுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. அப்புறம் இடுப்பு எக்ஸசைஸ் இருக்குது. அப்புறம் முதுகு, அந்த பின்னாடி இந்த ஸ்பைன்னு சொல்லுவோமே, முதுகெலும்பு, அந்த எக்ஸசைஸு. அப்புறம் கைக்கு எக்ஸசைஸு. அண்ட் தலையை வந்து இப்படி சுற்றுறது, அப்புறம் இப்படி இந்த எக்ஸசைஸ், இதெல்லாம் வந்து நான் டெய்லி பண்ணுறது. முடிஞ்சதுன்னா 2 வாட்டி பண்ணுவேன். பட் விடாமல் டெஃபினட்டாக மார்னிங்கில் அது பண்ணிவிட்டு தான் காஃபி சாப்பிடுவேன். இப்போது இது வரைக்கும் என்னோடய லைஃப் சுருக்கமாக சொல்லியிருக்கேன், எப்படி இருக்கேன் இது வரைக்கும் என்னட்டு. இதே மாதிரி நீங்கள் வந்து வயசானவா அவர் வந்து கவனிக்க வேண்டியது, உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதை வந்து நம்ம சொல்லுவோம் அப்யூஸ்ன்னு சொல்லுவோம், அப்யூஸ் பண்ணக்கூடாது. உடம்பை எவ்வளோ முடியுமோ சக்திக்கு தகுந்தபடி இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணோம். அதே மாதிரி ஆகாரத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எவ்வளோ அவசியமோ அவ்வளோதான் சாப்பிட்ணும். நல்ல சாப்பாடு இருந்தாலும் ஒரு தீட்டுனேன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது. எதுவுமே வந்து ஒரு அளவுக்கு மீறி செய்யக்கூடாது. ஸோ இதாகட்டும், உறக்கம் ரெண்டுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாக்க ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வந்து ஒரு சாந்தியோடு இருக்கும். அதுவே ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, ஐயோ இப்படி பண்ணேன், அப்படியே இருக்கக்கூடாது. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.